ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமபா தாங்க. ஜூனியர் சீசனில் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஃபினாலிஸ்ட்டாக 6 பேர் செலக்ட் ஆகி உள்ளே போயிருக்காங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபினாலிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய கேள்விகள் அவங்கக்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. செம்ம ஃபன்னாக போச்சுங்க இன்டர்வியூ. அதில் அபிஷேகாலாம் பாடியிருந்தாங்க. வேறு லெவலில் அவங்க குரல்லாம் இருந்துச்சு. அந்த கட்டுக்கருப்பு சாங்கில் தான் ஃபேமஸ் ஆனாங்க அபிஷேகா. அந்த சாங் பாடி காட்டும் போது அப்படியே அவ்வளோ ஸ்பீடாக பாடுறாங்க. இந்த சின்ன குழந்தைக்கு இவ்வளோ டேலண்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தையுமே சூப்பராக பாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுதுங்க. அதில் முக்கியமான கேள்வி என்னென்னா, ஜட்ஜஸ் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்களாம் சொல்லும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஜட்ஜஸ் ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல நீ ரித்தம் மாற்றிக்கோ, சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கேட்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பாடினதுக்கப்புறம் எல்லா ஜட்ஜஸ்கிட்டையும் போய் கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்களாம்மா, நான் எப்படி பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஜட்ஜஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் அப்படின்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அர்ச்சனா பார்த்திங்கன்னா லன்ச் டைமில் லன்ச் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சில குழந்தைங்க சொல்லியிருந்தாங்க. இதில் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. நான் ஏரிக்கரை மேலேருந்து 8 திசை பார்க்குறேன் அந்த சாங் எடுத்து பாடியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பிகாஸ் 6 பேருமே சூப்பராக பாடி லைவாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு மியூசிக்குமே கிடையாது. கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்க மக்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணாங்க. நிறைய பேர் அவங்க ரெகனைஸ் பண்ணுறாங்க நேரில் வந்தா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லா கமெண்ட்ஸும் படிக்கிறேன், நான் படித்து பார்க்குறேன், எல்லாரும் அவங்க வீட்டு குழந்தைய நினச்சி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. பிகாஸ் தன்னோட வீட்டு குழந்தைய நினச்சி நீ உன்னால் முடியும், நல்லா பாடு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறவங்கள அவங்க அதை பார்த்து அது பூஸ்ட் ஆகிருக்காங்க. அப்படிங்கும்போது அது ரொம்பவே பெரிய விஷயந்தாங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு எந்த குழந்தை ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட நேமாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.